எல்லா மக்களையும் இந்திய உலகம் வெளியில் கொண்டு வந்திருக்கிறது. சொல்லுங்களே பண்ணுங்களே ரத்த உறவுகளே வணக்கங்கள். பூந்தொடை விழா, அற்புதமான பூந்தொடை விழா இன்னும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த விழாவைக்கான ஆவலுடன் மிகுந்த எதிர்பார்ப்புடன் வருகை கொடுத்து காத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பூந்தொடை விழா அரங்கேற்றம் சொல்லுவாங்க இல்லையா, பூந்தொடை விழா தான் அது சொல்லுவாங்க ஆக்சுவலாக. இந்த விழா வந்து இன்னைக்கு குழந்தைங்க செய்கிறாங்கன்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு ஆசானா எனக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தைங்களும் தன்னுடைய திறமையை மேம்படுத்தி பயிற்சி எடுத்து அதற்குண்டான களத்தை காண காத்திருக்கும் குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள். இந்த குழந்தைங்க இன்னைக்கு அரங்கேற்றம் செய்யறாங்கன்னா இது ஏதோ ஒரு நாள் சும்மா நடந்ததில்லை. இதற்காக பல ஆன்மாக்கள் உயிர்கள் அர்ப்பணித்து வாழ்ந்திருக்கு. அந்த ஆன்மாக்களுக்கு உயிர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கடமையாற்ற நம்ம கடமைப்பட்டுள்ளோம். இந்த குழந்தைகளுடைய பெற்றோர் தான் முதல் காரணம். அவங்க தான் இந்த பயிற்சிக்கு அவங்க சேர்த்து இந்த குழந்தைங்களுக்கு இந்த பயிற்சிக்கு வேணும் அரங்கேற்றம் செய்யணும்னு அவங்க காத்திருந்து இதுக்கு அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சிக்கும் அவங்க இதுக்காக செலவிட்டிருக்காங்க. முதற்க நன்றி அந்த பெற்றோர்களுக்கு. அந்த பயிற்சியை திறன்பட மேம்படுத்தி இந்த களத்தைக்கான காத்திருக்கும் அன்பு குழந்தைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது ஏதோ அரங்கேற்றம்னா உங்களுக்கு 25 குழந்தைகள் நான் தனிப்பட்ட முறையில் சொல்லிடுறேன். இது ஏதோ நீங்க பாடத்தை படிச்சு முடிச்சிட்டீங்கன்னு நினைச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு இப்பதான் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இப்பதான் உங்களுக்கு அந்த பயிற்சி தொடர்ந்து முடியல. ஸோ நீங்க இன்னும் நல்லா மேம்பட்ட பயிற்சியை எடுத்துக்கணும். அதுக்கு ஆசான்கள் உறுதுணையாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பூந்தொடை விழாவிற்கு அர்ப்பணித்து பயிற்சி எடுத்த முரளிதரன் சார் அவர்கள் சார்ந்த உதவி ஆசிரியர்கள் அனைவருக்கும் நிச்சயமா இது நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சுக்க முடியாது. ஏன்னா அவங்க வாழ்க்கை இந்த கலைக்காக அவங்க வாழ்ந்து இந்த 25,000 போயிட்டே இருக்கு. இது என்னைக்கு நிற்காது, அது போயிட்டு தான் இருக்கும். அந்த அர்ப்பணிச்சு வாழ்க்கக்கூடிய அந்த உயிர்களுக்கு நம்ம நன்றி மட்டும் சொல்லி கடமையை சொல்லி தப்பிச்சுக்க முடியாது. முரளிதரன் பேர் வச்சாங்க பார்த்தீங்களா,